கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். சர்வ வல்லம் உள்ள அன்பின் கடவுளை நீங்கள் தேடும் அந்த நாளிலே தேவன் தானே புதிய பாதைகளையும் புதிய தரிசனங்களையும் புதிய ஆலோசனைகளையும் புதிய புதிய கதவுகளையும் உங்களுக்கு திறந்து கொடுத்து அவர் மகிமைப்பட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லும் சத்திய செய்தி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு நித்தமும் எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் போதித்து கொண்டே இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு அவர் காட்டுகிற தேவன். நாம் ஆசீர்வாதத்தின் வழியில் நடக்க தேவன் விரும்புகிறார். நாம் ரட்சிப்பின் வழியில் நடக்க தேவன் விரும்புகிறார். நாம் சத்தியத்தின் வழியில் சமாதானத்தின் வழியில் நடப்பது தேவன் விரும்புகிறார். நாம் மீட்பின் வழியில் நடப்பது தேவன் விரும்புகிறார். நாம் நித்திய ஜீவன் வழியில் அனுதினம் நடப்பதை தேவன் விரும்புகிறார். ஆகவே நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு அவர் காட்டி நம்மை புல்லுள்ள இடங்களில் செழிப்புள்ள இடங்களில் ஆசீர்வாதமான எதிர்காலங்களில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே எப்பொழுதும் நம் ஆண்டவராக இயேசுவின் சமூகத்தை நாம் தேடி தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணித்து நம்முடைய மாம்சீகமான வழிகள் எல்லாவற்றையும் விட்டு நாம் மனம் திரும்பி நம்முடைய தேவன் நமக்கு காட்டும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட சத்தியத்தின் வழியில் அவரால் நாம் அனுதினம் நடத்தப்பட நம்மையே நாம் அர்ப்பணிப்போமா? தேவனே, நான் வாழ வேண்டிய வழி, வளர வேண்டிய வழி, நான் முன்னேற வேண்டிய வழி உமக்குத்தான் தெரியும். நீரே அந்த வழிகளுக்கெல்லாம் மேலானவர். என்னை நீர் முழுவதுமாய் பொறுப்படுத்தி நடத்தும் அப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு மீட்பராக, இரட்சகராக, எங்களுக்கு நித்திய ஜீவனாக, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை நித்திய வழியாக கொடுத்ததற்காய் கோடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு எப்போதும் போதிக்கிற தேவனே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிறவரே, நமக்கு கோடி கோடி நன்றி. என்னோடு ஜெபிக்கிறோம் அது பிள்ளைகளுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்தின் வழியை, அவர்களுடைய ரட்சிப்பின் வழியை, அவர்களுடைய சந்தோஷத்தின் வழியை, அவர்கள் ஆசீர்வாதத்தின் வழியை காணும்படி கர்த்தர் தயவு காட்டுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.